இப்போ நான் Facebookல வந்து ஒரு விஷயம் சமீபத்தில பார்த்தேன். நாஞ்சில் சம்பத்தோட கூடவே இருந்து, நம்ப இருவர் படத்தில வர கலைஞர், எம்ஜிஆர் எப்படி ஒரு பாதையில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்தாங்களோ, ஆர். சுந்தரராஜன் டைரக்டர் பேட்டி குடுத்திருப்பாரு. நானும் பாக்யராஜும் ஒரே ரூம்ல தான் இருந்தோம். ஒரே இடத்துல தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சோம். அப்புறம் வாழ்க்கை எப்படி பிரிஞ்சு போச்சுன்னுலாம் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரிஷி மூலம் ஆரம்பம் வந்து ஒன்றாக இருந்து, ரொம்ப அடிப்படையில ரொம்ப கஷ்ட காலத்தில, ஆரம்ப காலத்தில ஒன்றாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்த 2 பேர்ல, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தருடைய பார்வை அப்படிங்கிற மாரி Facebookல பார்த்தேன். அவர் பேரு சாவல்பூண்டி மா. சுந்தரேசன். நாஞ்சில் சம்பத் மாதிரிலாம் இல்லாம, ஒரு இடம், ஒரு கட்சி, ஒரு தலைவன், ஒரு விசுவாசம்னு திமுகலயே இருக்க ஒருத்தரு. அவர் தான் Facebookல ஒரு டீட்டெயில்டா ஒண்ணு போட்டிருக்காரு. அதில அவர் சொல்றாரு, 1989ல எல்லாம் நீ வந்து நாஞ்சில் நாட்டிலிருந்து இங்க வந்து ஒரு பேச்சாளனா திமுகவுக்காக பேசுறதுக்காக வரும்பொழுதெல்லாம், தங்கி கூட இடம் இல்லாம தவிப்ப நீ. அப்போ வந்து எம்எல்ஏ ஹாஸ்டல்ல ஞாபகம் இருக்கா உனக்கு? ரூம் நம்பர் 305. திருவண்ணாமலையினுடைய எம்எல்ஏ பிச்சாண்டி அவருடைய ரூம் தான் அது. அங்க நான் இருப்பேன். அப்போ பிச்சாண்டி சொல்லுவாரு, "சம்பத் தான் தங்கிக்கிட்டேன்பா, தங்குறதுக்கு இடம் இல்லன்னு சொல்றாரு பாவம். நீ வந்து சாவி குடு வந்தாருன்னு" சொல்லிட்டு போவாரு. நான் குடுப்பேன். நான் குடுக்குறது மட்டும் இல்ல, நீ நானும் சேர்ந்து அந்த ரூம்ல தங்குவோம். அப்படி பல நாட்கள் நம்ம இருந்திருக்கோம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். எப்பவும் புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்ப. நானும் பிச்சாண்டி ஐயாவும் சேர்ந்து வெளியில போவோம். சட்டமன்றத்துக்கு போவோம். கோபாலபுரம் வீட்டுக்கு போவோம். கட்சி ஆஃபீஸ் போவோம். எப்போ போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் முழிச்சுக்கிட்டு உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பியே அப்படின்றாரு. புத்தகங்களை படித்து தெரிந்து கொண்ட விஷயங்களை, அறிவார்ந்த விஷயங்களை வந்து அனுபவத்தால உணர்ந்து, அத வந்து நல்லதுக்கு பயன்படுத்தாம தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்துகிற கல்வியாளர்கள், புத்திமான்கள் யாரா இருந்தாலும், சாதாரண ஒரு பாமரன் செய்கிற தப்பை விட அதிகமான ஒரு பாவத்துக்கு உள்ளாவாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அததான் நாஞ்சில் சம்பத் இதில அவர் சொல்றாரு. எங்கேயோ ஒரு மூலையில மணக்காவிளைன்ற ஊர்ல பொறந்த பாஸ்கரனுடைய பையன் நீ, சென்னைக்கு வந்து திமுகல தஞ்சம் புகுந்து, உன்னுடைய பேச்சு உரிமைய பார்த்து உனக்கு வந்து கட்சி வாய்ப்பு கொடுத்துச்சு.